வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். அதிமுகவில் மீண்டும் இணையும் ஓபிஎஸ் டிடிவி தினகரனா செக் வைத்த எடப்பாடி திக்குமுக்காடும் அமமுகவா? வாங்க வெளியவே மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலொட்டி தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் அதாவது அரசியல் கட்சியில் இப்பொழுதே அனைத்து கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கின அரசியலை சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம் தமிழகத்தில். அதனைத் தொடர்ந்துதான் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே அறிவித்த நிலையில்தான் இப்பொழுது பாமகவும் தனது கூட்டணியை அறிவித்திருக்கிறது. அதாவது பாமக தந்தை மகன் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. அந்த வகையில்தான் பாமக அன்புமணிதான் கட்சி சொந்தக்காரம் என்றும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்கியிருந்த நிலையில்தான் பாமக தலைவர் அன்புமணி தனது கூட்டணியை அறிவித்திருக்கிறார். அதிமுகவுடன் தனது கூட்டணியை வலுப்படுத்த வேண்டிய நிலைப்பாட்டில்தான் அதற்கான வேலைகளையும் எடப்பாடி செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமியால் அதிமுகவில் நினைக்கப்பட்ட ஓபிஎஸ் மற்றும் அதிமுகவில் இணையப்போவதாக அதிமுக மூத்த நிர்வாகிகளாம் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சமயத்தில்தான் அதிமுகவில் பல்வேறு பிரிவினைகள் ஏற்பட்டு வருகிறதாம். அந்த வகையில்தான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற ஆரம்பத்திலே கட்சியின் முக்கிய முகமாக அறியப்பட்ட ஓபிஎஸ் தினகரன், சசிகலா போன்றோரையெல்லாம் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார். இதன் பின்னர் டிடிவி தினகரன் புதிய கட்சியை தொடங்கிய நிலையில் ஓபிஎஸ் அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைப்பு குழு என்றும் ஒன்றை அமைத்திருக்கிறார். சசிகலா கூட அரசியலிருந்து விலகியிருந்தார். சற்றே இவ்வாறு இருக்கிற நிலையில்தான் அதிமுக விவகாரமெல்லாம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதாம். அந்த வகையில்தான் இவ்வாறு இருக்கும் நிலையில் அதிமுக கூட்டணி இணைந்த பாஜக இவர்களையெல்லாம் கண்டிப்பாக ஒருங்கிணைக்க முயற்சிக்க வேண்டும். அந்த முயற்சி கைகூடவில்லையாம். இந்நிலையில்தான் பாஜக கூட்டணியில் அங்கம் வைத்து வந்த டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை முதல் வேட்பாளராக ஏற்க முடியாது என்று கூறி வந்த நிலையில்தான் கூட்டணியிலிருந்து விலகினாராம். அதாவது அண்மையில் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகிச் சென்ற டிடிவி தினகரன் மீண்டும் அவர் அதிமுகவிற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பேசப்படுகிறதாம். ஏனெனில் டெல்லி தலைமை அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. டிடிவி தினகரனுடன் தனது கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதாம். இதனால் தான் ஆத்திரமடைந்த எடப்பாடி ஓபிஎஸ்ஐ மட்டும் கூட்டணியில் சேர்க்க சம்மதம் தெரிவித்து விட்டதாகவும் பலரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் அதற்கு முக்கிய காரணம் ஓபிஎஸ் எந்த ஒரு இடத்திலும் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக ஏற்க முடியாது என்று அவர் கூறவில்லை. மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும் என்பதை மட்டுமே வலியுறுத்தி வந்தார். இதன் காரணமாகத்தான் எடப்பாடி ஓபிஎஸ்க்கும் சில தொகுதிகளை ஒதுக்க முன்வந்துள்ளதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறதாம். மேலும் இக்காரணம் கொண்டும் என்னை முதல்வர் வேட்பாளராக ஏற்க முடியாத டிடிவி தினகரனை கட்சியில் சேர்க்க முடியாது என்பதில் எடப்பாடி அவர்கள் தெளிவாக உள்ளார் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதாம். அதனைத் தொடர்ந்துதான் பாஜக மேலிடமானது கண்டிப்பாக ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை மீண்டும் கட்சியில் இணைக்க அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தனது கூட்டணி பேச்சுவார்த்தையும் வலுவாக பயன்படுத்தி வரும் பாஜகவானது கண்டிப்பாக இவர்களை சேர்க்கும் விதத்தில்தான் தென் மாவட்டங்களை கண்டிப்பாக தனது கைக்குள் கொண்டு வரும் நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை பாஜக செய்து கொண்டிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.